갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 எல்லாருக்கும் வணக்கம் சாயந்தரம் ஆகி போச்சு பார்த்துருப்பீங்க கேமில் வந்து க்ளோரி தோற்றதையும் நாங்கள் சாப்பிட்டதையும் பார்த்துருப்பீங்க செஞ்சதையும் கேம்ஸில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன சொல்லியிருந்தேன்னா தோற்றவங்க வந்து எத்தனை கோட் இருக்கோ அதில் கொட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து தோற்றவங்க வந்து ஜெயிச்சவங்களுக்கு ப்ரைஸ் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆமாம் இது பார்ட் 1 பார்ட் 2 இந்த கதையெல்லாம் வந்து ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி க்ளோரி பார்த்துட்டு இருந்தது நான் சொல்லிட்டேன் அந்த கதையே வேண்டாம் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோரிக்கு 5 கோடுகளும் சாமுக்கு 3 கோடுகளும் கிடைத்திருக்கிறது அதனால் நான் ஜெயிச்சு விட்டேன் ஆக்சுவலி நான் ஜெயிச்சாச்சு இதுக்கு மேலே நான் 4 வந்தாங்க 5 வந்தவங்களுக்கு என்ன இப்போ க்ளோரி வந்து காஃபி போட்டுட்ருக்கு காஃபியை குடிச்சிட்டு க்ளோரிக்கு ஒரு 5 கொட்டை கூட்டிட்டு கடையில் இடம் கூப்பிட்டு போயிட்டு ஏதாவது வாங்கி தர சொல்லணும் எதாவது வாங்கி தருவேன் உங்களுக்கு 2 கண்ணாடி போகும் எனக்கே கண்ணாடி போகல நானே பண்ண போகிறேன் நீங்கள் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த பவுலில் வந்து ஒரு பவுலும் வேணாம் நீ இது நல்லா இருக்குது இது எனக்கு தேவையான பொருள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் வாங்கி பார்த்துக்கிறேன் எனக்கு கரடி பொருள் நான் தலையில் வச்சுன்னு சுத்த போகிறேன் ரோட்டில் அடுத்தது நாங்கள் இப்போ வந்து கொஞ்சம் இப்போ ரொட்டீன் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் என்னங்க என்னதான் ஷேர் பண்ணுறியோ சுற்றி வந்துட்டு இருக்கு ஒரே இடத்துல இன்னைக்கு எந்த பிளானும் இல்லை அதனால தான் நாங்கள் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சுற்றிட்டு கிடக்குறோம் க்ளோரி மட்டும் இப்போ காலையில் ஒரு காஃபி குடிச்சது இப்போ ஒரு காஃபி குடிச்சிட்ருக்கா என்ன இன்னும் எத்தனை ஒரு நாளைக்கு அதிகமாக காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது நான் எத்தனை வாட்டி சொல்லிடுறேன் தயவுசெய்து காஃபி அதிகமாக குடிக்காத உடம்புக்கு நல்லது இல்லைன்னு இப்போ தான் கம்மி பண்ணி 2 ஆக்கியிருக்கு இதுக்கு முன்னாடிலாம் 1 மணி நேரத்துக்கு ஒரு காஃபி குடிக்கும் இந்த செயின் ஸ்மோக்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா 1 மணி நேரத்துக்கு செயின் ஸ்மோக்கர் தான் செயின் ஸ்மோக்கர் செயின் ஸ்மோக்கர் இல்லை செயின் ஸ்மோக்கர் ஓ நான் இதில் இந்த தப்பாக தான் சரியாக போயிடுமா அதனால தான் சரி இன்னைக்கு வந்து நைட்டு வந்து சப்பாத்தி தான் நாங்கள் ப்ரேயர் மீட்டிங் போயிட்டு 9 மணிக்கு வருவோம் நைட்டு தான் வருவோம் அதுக்குள்ளே இப்போ வந்து கருவேப்பிலை செடி வைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருக்குது வாங்க அப்படியே போடலாம் அப்புறமா எல்லாருமே பார்ட் 1 பார்ட் 2 3 எல்லாம் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா ரொம்ப அப்படியே தமிழே பேசினா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறமா அவ்வளோதான் கல்லடிகள் வரும் ஏன்னா தமிழ் பேசுறது ஒரு கஷ்டமாக இருக்குது ப்ளஸ் வந்து எங்களுக்கு அது ரொம்ப எப்படி எதுமோ அது கற்பனை பண்ணி பேசுகிற மாதிரியும் ஒரு ரியாலிட்டியாக இருக்கிற மாதிரியும் இல்லை நம்ம வந்து நார்மலாக இப்படி பேசுகிறது தான் நமக்கு செட் ஆகணும்னு நினைக்கிறேன் நீங்களும் அதான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த கபோர்டை கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செடியை வச்சுட்டு அப்புறம் அதை க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா வெயில் இருக்கும்போது வெளியே பண்ணால் நல்லாயிருக்கும் இது சுனிதாக்கா வாங்கி கொடுத்தாங்க அவங்க சின்னதாக வாங்கி கொடுத்தாங்க அது பெருசாகிடுச்சு சூப்பர் இன்னும் பெருசாகணும்னா நம்ம தான் ஏதாவது பண்ணணும் இந்த கருவேப்பிலை செடி மட்டும் வளரல இன்னொரு செடி சேர்ந்து வந்துருக்குது என்னன்னு தெரில மாட்டேன் காலையிலேருந்து நான் தான் வேலை செஞ்சுருக்கிறேன் நீ தான் செய்யணும் இந்தா ஆமாம் செய்ய மாட்டேன் இந்தா இதே அதிலே போட்டுரு எதமா எடுத்து வைக்க சொல்கிறேன் நீ வைக்கணும் என்ன வைக்கிறது இதில் இவ்வளோ மண்ணா க்ளோரியா அநேகமாக இல்லை உனக்கு என்ன கருவேப்பிலைக்கு அப்போதான் அது மரம் மாதிரி வரும் அப்போ கல் இருக்கு அங்கே இருக்குது ஒரு கல் உன் கண்ணுக்கு தெரியுது அந்த கல்லையே போடுறியே என்ன கல் கருங்கல் எடுத்து ஓரம் போடுது இது கல்லே கிடையாது மண்ணு தான் அது பரவாயில்ல அதை எடுத்து போட்டுரு வேண்டாம் சரி ஊற போட்டு எடுத்துக்கலாம் ஆமாம் ஊற வச்சு பருப்பு மாதிரி ஊற வச்சு அதை சமைச்சிடலாம் இப்போ நம்ம என்ன பண்ண இதுக்குள்ளே அந்த செடியை இறக்கணும் கருவேப்பிலை செடியை அது சின்னதாக இருக்கும் அதாவது அது செடியாக இருக்கக்கூடாது மரமாக ஆகணுன்றேன் இப்போ என்ன பண்ணாங்க தொட்டியோட இறக்கிட்ட நீ இப்போ இறக்கிறோம்பா வைங்க
எஸ்ஸப்பா வளரணும். ஏன்னா இப்போ அதுலேருந்து எடுத்து நம்ம இப்போ வைக்கும்போது தான் டாஸ்கே இருக்குது. என்னது புதுசாக ஒட்டுணி மாதிரி அதெல்லாம் பிச்சு போடாதீங்க. ஆனால் எதுலையாவது வச்சு விட்ருங்க. இருங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றிக்கோங்க. செடி நீங்கள் பிடிங்க வைக்கிறதெல்லாம் வளர முடியல. பேட்டரி இல்லையா? சுத்தம். செம்மையாக பிடிச்சிருக்கு. நல்லா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்க. செத்துடக்கூடாது, அதான் மெயினே. பயங்கரமாக பிடிச்சிருக்கு. பொறுமையாக எடுங்க. 1 hour ஆனால் கூட பரவாயில்ல. என்ன என்ன அப்படி சொன்னால் தான் நீங்கள் அப்படி பண்ணுவீங்க. உள்ள வரைக்கும் வேறு போயிருக்கு. இப்படியா எடுப்பீங்க? அதான் எடுக்கணும். சுத்தம். ஃபுல்லாத்தையும் எடுக்க சொன்னால் பாதி தான் எடுக்குறீங்க. ஃபுல்லாக எடுப்பேன். அழகா சென்டரில் வைங்க. நல்லா புதைச்சி வைங்க. அடி வர நல்லா புதைங்க. உள்ள லாஸ்ட் வர புதைங்க ப்ளீஸ். இன்னும் நல்லா போதைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இன்னும் கீழே இருக்குங்க சொல்கிறேன். நல்லா இருக்குங்க. இது இலை இது எங்கே காம்புடுதோ அது வரையா இருக்குங்க. அதே பிடிச்சாதாம்மா அது நல்லா பிடிக்கும். நம்ம இப்போவே அது வளரணும், அதுதான் பிரச்சனை. மாற்றி வச்சா வளர மாட்டேங்குது. நல்லா வைங்க. நல்லா இப்போ மரமாக நட்டுறேன். செடி தானே நல்லா வைங்க. மண் சரிசமமாக வைங்க. செடி ஏதோ என்னதானமாக வச்சுருக்கோங்க. எப்படி வளர போகுதுன்னு தெரியல. நாங்கள் எப்போவுமே செகண்ட் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஓட்டேரியில் ஒரு இடத்துல ப்ரேயர் போவோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்கார். அவர் பேர் வந்து சேவியர். அவரோட மினிஸ்ட்ரிக்கு எப்போவுமே நாங்கள் வந்து சாட்டர்டேனா போவோம். செகண்ட் சாட்டர்டே மட்டும்தான் ப்ரேயர் வைப்பார். அங்கே தான் சர்ச் இருக்குது ஓட்டேரியில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது அங்கே ஒரு பாப்பா அழகாக பாட்டு பாட்டு இருந்தது. அதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா சூப்பராக இருந்தது. அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. நைட்டு தாங்க வந்து சேர்ந்தோம். வந்த உடனே உங்களுக்கு ஒரு லைவ் போட்டோம். நிறைய பேர் வந்து லைவில் வந்து வர்றீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸை படிக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறீங்க. இங்கே இப்போ என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு சேர்த்துருக்கேன். அதில் பாருங்கள் 3 கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு தெரியும். மிச்ச கமெண்ட்ஸில் வேகமாக ஓடிட்டே இருக்கும். நாங்கள் கண்ணில் எது மாட்டதோ அதுதான் படிக்க முடியும். அதுவும் நாங்கள் வர இங்கிலீஷில் வர புரியல, அதனால் ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே காலையில் இன்னும் நாங்கள் எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு சண்டே தானே கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக எழுந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்குது. தண்ணி கேன், தண்ணி குடிக்கிறதுக்கு. இந்த பக்கம் பாத்திரம்லாம் காய வச்சுருக்குறோம். வீடு கொஞ்சம் தான் க்ளீன் பண்ணாலும் மறுபடியும் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே தான் போகுது. சரி பண்ணணும். அப்போது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுலாம் கஷ்டம். க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம். தினமும் அந்த பொருள் அங்கே வச்சிடுறோம், அப்புறமா திருப்பி எடுத்துடுறோம். வைக்கும்போதே பொருள் அதே இடத்துல வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். டோரி பார்த்தீங்கன்னா குளிச்சுட்ருக்கா. ஏன்னா இன்றைக்கி சர்ச்சை கிளம்புல டைம் ஆகிப்போச்சு. சண்டே பொதுவாக வந்து விளாகில் எடுக்கிறது கிடையாது. இந்த வீடியோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும். அதனால் வந்து உங்களுக்கு இது சின்ன கிளிப்பிங் மட்டும் போட்டிருக்கேன். மிச்சதெல்லாம் நேற்று சாயந்தரம் நடந்தது தான். நம்ம வந்து இதோட திங்கக்கிழமை பார்க்கலாம். பாய்.